எங்கே தேடுவே அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே கோலமெல்லாம் பொம்பளைக்கு தான் போகணுன்னு எவன்டா கண்டுபிடிச்சது? சை, இவனுங்களுக்கு பயந்துட்டு சேலையெல்லாம் சுற்றிட்டு கோலம் போட வேண்டியதாக இருக்குது. பொறிக்கு போய என்ன சார்? சும்மா சார். பேர் என்ன? காயத்ரி. ஏய், உன் பேரை கேட்டேன். ரித்திக். ஏண்டா கோலம் போடுற பொம்பளை கிட்ட வந்து ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஐயோ சார், அப்படிலாம் இல்லைங்க சார். இங்கே பாரு, இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன். நீ வேற ஏரியா பாரு, சரியா? கிளம்பு பட. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா. ஆனால் மேடம், சில்லுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீமாக இருக்கிற நீங்கள் அதில் தாரக்கலைக்கு ஊற்றின மாதிரி உங்கள் புருஷன். சே, இதே கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்போ ஒன்று கெட்டு போகல. ஹலோ. அட காயத்ரி மேடம், சட்டன் ட்ரெஸ் மாற்றிட்டீங்க. அப்போ இது கலக்குன தாரு செத்தடி. பொம்பளைங்களை தான் விடுறது இல்ல, சேலை கட்டின ஆம்பளையுமா சொன்னாலாம் உனக்கு புரியாது. உன்ன ஐயோ அம்மா. எங்கே போட்டானுங்கன்னு வேற தெரியல நேற்று. ஐயோ மாட்டுச்சு சத்தம். என்ன தேடிட்டு இருக்க? அது வீடு கூட்ட விளக்கு மாதிரி தேடிட்டு இருக்கமா? ஆமா, யூடியூப் சேனல்ல தான் நடிச்சிட்டு இருக்கிறியாமா சௌமியா சொன்னா. போட்டுட்டாளா? அது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு. நீயே ஒரு புறம்போக்கு, உனக்கு எதுக்கு பொழுதுபோக்கு? ஆமா, நேத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களாமா? சீச்சி, நீ சொன்னீன்னு அவனை கூட பேசுறதே கிடையாது. அவனை பத்தி பேசாதமா, அவனை நினைச்சாலே வாந்தி வருது. வேலைக்கு போறத தவிர எல்லாத்தையும் பண்ணு. அப்படி திட்டிட்டு போ. இவரு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு போறேன், வீட்டுல சாப்பிட்டு ஒழுக்கமா இங்கே இருக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க? ஐயோ, அதெல்லாம் எவனும் வரமாட்டான். நீ ஒரு 100 ரூபா மட்டும் கொடுக்குறியா சில்லிக்கு? இங்க ஏன்டா வச்சிங்க? என்ன ராஜா இது? அது மணி பிளான்ட் வளர்க்க பாட்டில் சேர்த்து வச்சுட்டு இருக்கம்மா. கார் எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு? சொல்லவே இல்லை. ஓகே, என் ஹஸ்பண்ட் ஆடி கார்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஓ, ஐ லவ் சிம்பிளிசிட்டி. அவரும் என்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிளான ஆள் தான். நீ அவரை கடைசியா எப்போ பார்த்த? எங்க கல்யாணத்தப்போ பார்த்த. ஆமா, ஒரு 2 வருஷம் இருக்குமா? இருக்கும். அப்போ போட்ட கோட்டடி. அதுக்கப்புறம் மனுஷன் கோட்டே போடுறதில்ல. ரொம்ப சிம்பிள். ஒரு ஐடி மேனேஜர் மாதிரியே இருக்க மாட்டாருன்னா பாத்துக்கோயேன். இப்போதான்டா அம்சமாக இருக்கேன். டேய், என்னடா பிச்சைக்கார வேஷம் போட விட்ட? பின்ன உனக்கு பில்கேட்ஸ் வேஷமாக கொடுப்பாங்க. இங்கே பாரு, இதுதான் சீனு. அங்கே பாரு, வண்டி வருது, போய் பிச்சை எடு. நேச்சுரலாக இருக்கும். போ. எனக்கேற்ற கேரக்டருங்கிறப்பவே நினச்சேன்டா. கேமரா கேமரா. டேய் கேமரா. ஓகே, ரெடி, ஆக்ஷன். அம்மா தர்மங்கிரியம் ஏதாவது பண்ணுங்க. ஏய் ஸ்ரீஜித்து, இது தனாவோட பொண்டாட்டி மாதிரியே இல்ல? என்னடி உன் ஹஸ்பண்ட் நீ சொன்னதை விடவே ரொம்ப சிம்பிளா இருக்காரு. டேய் ஸ்ரீஜித்து, டேய் என்னடா ஓர். டேய் ராசு, காப்பாத்துறா. ஐயோ, டேய் இருடா, நானும் வரேன், விட்டுட்டு போகாதடா. டேய். ஓ, மூஞ்சியில் அடிக்காதீன்னா அங்க மட்டும்தான் அடிக்கிறா. தம்பி தனசேகர், ஹவ் ஆர் யூ? எப்படிப்பா இருக்க? சித்தப்பா. சித்தப்பாவா? எப்படி இருக்கு சித்தப்பா? டேய்,
மாமான்னு சொல்லி தாண்டா கூட்டிட்டு வந்தேன். அப்படியே சமாளிச்சு ஃப்ளோவில் போய்க்கிடா. ஓகே ஓகே. வேர் இஸ் மை மருமகள்? என் மருமக எங்க? உள்ள இருக்கா? காயோ காயு. வரேன். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? யார் இவரு? இவரு எங்க வக்கீல் சித்தப்பா. ஐ திங்க் உன் பொட்டாட்டியோட சந்தேகப்படுறா. ஷீ இஸ் சஸ்பீஷியஸ். என்னோட பல கோடி ரூபா சொத்தை என்னோட ஒரே அண்ண மகன் தனசேகர் பேர்ல எழுதலான்னு தான் வந்தேன். பட் இவன் என்ன சந்தேகப்படுறா. இல்ல இருக்கவே இருக்கு 1000 அனாதாசிரமங்கள். நான் அதுக்கே போயிடுறேன். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. வாங்க மாமா உட்காருங்க. வாமா. ஆ, கிளவருக்கு. ஆமா. பாத்து உட்காருங்க மாமா. எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்க மாமா? மருமகளே நீ ரொம்ப வேகமா போற. யூ ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட். எனக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிஷன்ஸா? என்ன கண்டிஷன்ஸ் மாமா? கண்டிஷன் சொல்றதுக்கு முன்னாடி சித்தப்பாக்கு சூடா ஒரு கப் டீ எடுத்துட்டு வா. கெட் மீ a hot cup of coffee. சித்தப்பாவா? மாமாவா சித்தப்பாவா வளரணும். டேய் மாட்டி இது விட்டுறாரா சாமி. மாமா சக்கரை ஜாஸ்தி வேணுமா கம்மியா வேணுமா? கொஞ்சம் ஜாஸ்தியா எக்ஸ்ட்ரா சுகர். ஓகே. ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு குளிச்சு கோலம் போடணும். என் மகன் தனசேகருக்கு கால் அமுத்தி விடணும். புரித வைக்கணும். பாத்திரங்கள் விடணும். வீடு கூட்டணும். வீடு துடைக்கணும். டேய் 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 எதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிற? மனசுக்குள்ள பெரிய கௌரவம் சிவாஜி நினைப்பாடா? ஏய் இந்த பாரு, என்னை பத்தி என்ன வேணாலும் பேசு. என் நடிப்பு பத்தி பேசினேன்னா ரசிகர்கள்லாம் கோச்சுக்குவாங்க. ஃபேன்ஸு உனக்கு அப்படியே அப்புன்னு வச்சுக்க சப்புன்னு. மாமா வாமா மருமகளே, கம் கம் கம். இவர்தான் எங்க வக்கீல் மாமா. எஸ். இவரா? வக்கீலா? ஏய் சின்ன பாப்பு, லுக் அட் மீ. என்னை பார். இப்ப பார், வக்கீல் மாதிரி இருக்கா? அப்படியே தான் இருக்கும். மருமகளே மாமா பாபாக்கு சூடா ஒரு பலகா பஜ்ஜி போட்டு கொண்டா. ஹாட் படாடா பஜ்ஜி. சரிங்க மாமா. அக்கா கொஞ்சம் வாங்க. ஏய் சின்ன பாப்பு, அக்காக்கு ஹெல்ப் பண்ணோம். சுட்டித்தனம் பண்ணிட்டு இருக்க கூடாது. கிரேசி கேர்ள். இங்க என்னாச்சு? வாங்க. அக்கா அந்த ஆளு வக்கீலும் இல்ல, உங்க புருஷனுக்கு சித்தப்பாவும் இல்ல. என்ன சொல்ற? ஆமா, மஞ்சள் நோட்டீஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குல்ல, அதுல உங்க புருஷன் நடிச்சிட்டு இருக்காருல்ல, ஆமா. அதுல அந்த ஆளும் நடிக்கிறான். இங்க கொடுங்க. இங்க பாருங்க. என்ன தனசேகர் சார் வரீடா இருக்கீங்க? டேய் கொஞ்சம் பேசாம இருடா. என்னாச்சு தனசேகர் சார்? டேய் மூடிட்டுறா. எங்கே தேடுவே டேய் இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல்ல. ஐயோ காயத்ரிமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஐயோ என்ன குதிச்சு தொலைஞ்சிட்டான்? ஒன்லி ஆக்டிங். ஸ்கிரிப்ட் அவன் தான். மேடம், இந்த மஞ்சள் நோட்டீஸ் சேனலுக்கு லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? என்னது? எவனும் பண்ண மாட்டேங்கிறான். வாங்கினது ஒன்றும் பத்தலையா? சுக்ரியனுங்க மேடம்.